Thank you for the smiles and the rhythm. Speech is power, speech is to pestivate, to convert, to compel. After that visual treat, let's lend our ears to some thoughtful words. From grade 7, we have a student to address the gathering in Tamil. கொங்குமலை சாரலிலே குளிர் நிலவு தென்றலே தங்க மலர் பறித்து வந்து தமிழ் தாய்க்கு சூட்டிவிட்டு சங்க தமிழ் தந்த தங்க தமிழ் மொழியில் இதோ எனது உரையை தொடங்குகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்று பேச வந்துள்ள தலைப்பு இயற்கை விவசாயம் ஆரோக்கிய வாழ்வின் அடித்தளம். இயற்கை விவசாயம் ஆரோக்கிய வாழ்வின் மிக முக்கியமான அடித்தளம் என்று சொல்லலாம். இது மண்ணின் ஆரோக்கியம், உணவின் தரம், சுற்றுச்சூழல் நலம், மனித உடல், மன ஆரோக்கியம் ஆகிய அனைத்தையும் ஒன்றாக சேர்க்கும் வழிமுறையாகும். எப்படி ஆரோக்கிய வாழ்வின் அடித்தளம்? மண்ணை காப்பதே மனித ஆரோக்கியத்தை காக்கும். இயற்கை விவசாயம் மண்ணின் கரிம உணவு, நுண்ணுயிர்கள், நீர்த்திரட்சி, பல்லுயிர் வளம் ஆகியவற்றை பாதுகாக்கும். இது நீண்ட கால சத்தான பயிர்களை தருகிறது. நோய் வராத உணவடிப்படைகள், ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் இல்லா காய்கறிகள், பழங்கள், தானியங்களில் கனிம சத்து, வைட்டமின்கள் அதிகம். இது நோய் எதிர்ப்பு சக்தி, இரத்த அழுத்தம், உடல் எடை போன்றவற்றை நிலையாக வைக்க உதவுகிறது. கடையில் கிடைக்கும் காய்கறிகளில் ஒரு சிலவற்றையாவது இயற்கை கரிம முறையில் உருவானவை என தேர்வு செய்யவும். மண், தண்ணீர், காற்று, பறவைகள் என முழு சுற்றுச்சூழலும் ஆரோக்கியமாக இருந்தால் மனிதர்களின் மன அழுத்தம், தூக்கமின்மை இயற்கையின் ஆரோக்கியத்தை குறைக்கின்றது. இதைத்தான் இயற்கை விவசாயம் ஆரோக்கிய வாழ்வின் அடித்தளம் என புரிந்து கொள்ளலாம். சொந்த தோட்டத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட மண், கீரைகள், செடி கொடிகள் போன்றவற்றை இயற்கை முயறி பயிரிட முயற்சி செய்யுங்கள். குழந்தைகளுக்கு இயற்கை உணவு உண்ணும் பழக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். விவசாயிகளின் தோட்டத்திற்கு நேரடியாக சென்று உணவுப் பொருட்களை வாங்க வேண்டும். இதன் மூலம் மனிதர்கள் நீண்ட கால ஆரோக்கியத்தின் அடித்தளமாக மாறும் என்பதை என் ஆழ்மனதின் கருத்துக்கள் மட்டுமல்ல, நாம் அனைவரது உடல் ஆரோக்கியமும் தான். என் அன்பு மாணவர்களே, நீங்களும் உங்கள் எதிர்காலம் வனமாதாக இருக்க இயற்கை விவசாயத்தை போற்றுவோம். இதோ இயற்கை விவசாயம் ஆரோக்கிய வாழ்வின் அடித்தளம் பற்றிய ஒரு கவிதை. பருவமழை பொழிந்து எங்கள் நிலமங்களை பண்படைக்க தவறியதில்லை. வருண கடவுள் தமது இஷ்டம் காட்டினாலும் அவன் வஞ்சிப்பதில்லை. மானுடன் வளர்க்கும் தாய்க்கு ஓரிரு பிள்ளைகள், ஆனால் இவனுக்கோ கோடி பிள்ளைகள். இயற்கை விவசாயம் காப்போம், இனிய வாழ்வை வாழ்வோம். நன்றி, வணக்கம்.